Hello friends, welcome back to my own channel 4A. ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், எல்லாமே ஈஸி மெத்தட் குக்கிங் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலகாரம். ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இருந்துச்சுன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் அரை கப்பு சீனி, இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்போட டேஸ்ட்டை வந்து ரொம்பவே ஜாஸ்தி பண்ணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு சிட்டிகை தான் சால்ட்டு சேர்க்கணும், ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இதுக்கு கூட வந்து நல்ல பழுத்த பனானாவில் 2 பழம் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பனானா அதனால 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பனானா அப்படின்னா 1 போதும். இப்போது நாம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்காக தான் நான் சொன்னேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்கன்னு. ஸோ பழுத்ததுன்னு சொன்னால் பிசையும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அல்லது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போது வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது இட்லி மாவு பதம்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதை விட லூஸாகவும் ஆயிடக்கூடாது, கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. அப்படின்னா தான் பலகாரம் நல்லா வரும். நான் ஆல்ரெடி ஆயிலை ஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இனி நாம் இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டுக்கலாம். நாம் வந்து பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம், சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் மாவு கம்மியாக வரும். இல்லாட்டி வெளியோடி வேகம் உள்ளே நல்லா வேகாது. அதனால மீடியம் சைஸ் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கக்கூடாது. நம்ம வந்து பக்கத்தில் விட்டோம்னு சொன்னால் ஒன்றோட ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம மாவை விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் சுற்றி. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து மாற்றி போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் 3 பீஸ் அல்லது 5 பீஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம எடுத்துடலாம். இனி எல்லாம் செய்து முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பலகாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸி மெத்தட் குக்கிங் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பாருங்கள், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை வந்துடும். நீங்கள் டக்குனு கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.